அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறியச் செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி, கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாளன் தென்னல் பெருந்துரையாத, கல்லை பிசைந்து கனியாக்கி வெள்ளத் தழுத்தி வினை கடிந்த வேதியனை, தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மான. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 1ஆம் நாள், அதாவது தனுர் மாத மார்கழி என்றாலே தனுர் மாதம் என்று பெயர். திருப்பள்ளி எழுச்சி பூஜைகள்லாம் எல்லா கோயில்களையும் இந்நேரம் நடந்து முடிந்திருக்கும். மார்கழி மாணிக்க வாசல் ஏற்றிய திருப்பள்ளி பாடல், ஆண்டாளை ஏற்றிய பாவை நோன்பு, இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். எல்லா கோயில்களையும் எல்லா ஆலயங்கள்லையுமே இருக்கும். அதனால் இன்று இது முதல் அருமையான இந்த மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், கிருஷ்ண பரமாத்மா மலர்களில் நான் மல்லிகையாம், மாதங்களில் அவர் மார்கழி மாதமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்கிறாங்க, அந்த மார்கழி மாதங்களில் நான் மார்கழி என்றால், இந்த மார்கழி மாதம் ரொம்ப இதமான மாதம், அருமையான ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு அருமையான மாதம். இந்த மாதத்தில் தான் விடிய காலில் ஓசோன்னு ஒரு காற்று மண்டலம் 4:30 மணிக்கெலாம் வருது. அருமையான காற்று மண்டலம் அது. அதை சுவாசித்தோம்னா வியாதியே இருக்காது. அதனால் விடிய காலில் 4:30 மணிக்கு இருந்து குளத்தில் குளிக்கணும். குழைந்து குழைந்து ஆடேலோ என்பார். குழைந்துன்னா தண்ணியை அலைஞ்சு அப்படியே குளிக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ வழி இல்லை. பாத்ரூமில் 4 கப்பு தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றி குளிக்கிற மாதிரி தான் ஒரு காலம் இருக்குது. ஆமாம், அது கிராமங்களே இப்போ குளத்துலலாம் தண்ணி இல்லை, அப்படியெல்லாம் வரும். அதனால் இந்த மார்கழி மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமை பிரதம வளர்வு, அந்த பௌர்ணமி முடிஞ்சு பிரதம, அது 2 மணி வரையும் இருக்குது. அதுக்கு பிறகு துதியை வந்துடுது. திருவாதிரை நட்சத்திரம் உள்ளே இருக்குது, இப்படிய காலம் வரையும் இருக்குது. சித்த யோகம் ராகு காலம் திங்கட்கிழமை மணிக்கு எப்போதுமே 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10 to 12. குளிகன் 1:30 to 3. சூலம் கிழக்கு, பரிகாரம் கை. அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த நேற்று நான் பதிவு பண்ணியிருந்தேன், அது நெட்டே கிடைக்கலை. அதனால் நேற்று அந்த இன்னொரு செல்லு அதில் பதிவு அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அதுக்கு என்னென்னு தெரியல, நெட்டே கிடைக்கல. இன்று வரை நெட்டு கிடைக்கல இருக்கு. அதனால் இன்று நேற்று உங்களுக்கு வந்திருக்காது, நேற்று பதிவு பண்ணது. அதனால் இன்று இந்த நாளையிலேருந்து தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மார்கழி மாதம் இல்லை 1ஆம் தேதிக்கு நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்குது, ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு அருமையான நாள். இந்த சந்திரன் 2ஆம் இடத்தை விட்டு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார், குருவை விட்டு நாண்டுட்டார். இப்போ 2ல் குரு மட்டும்தான் இருக்கார் உங்களுக்கு. அடுத்தபடியாக சனி பகவான் 11 இருக்கார். அவர் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கார்.
அதனால் இப்போதைக்கு அதை பற்றி பயப்பட வேண்டாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாள், நல்ல காரியம்லாம் நடைபெறும், நல்லதே நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பதிலே உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்கார். அதனால் ஜென்மம் குரு ஏதாவது பிரச்சனையில் உண்டு பண்ணிடுவாங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை வர மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. இடம் மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய கிரகமான சனி பகவானோ ராகு பகவானோ உங்களுக்கு பலமாக இருக்கார். சனி 10ல் இருக்கார், ராகு 11. அதனால் குரு சரியில்லாட்டாலும் இந்த கிரகம் 2 நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கார். விரயங்களை உண்டு பண்ணுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக செய்யுங்க. அதேமாதிரி சுப விரயமாக நடக்கும்னு நினைக்கிறேன். நல்ல விரயம்னா என்னங்க அப்படின்னா, இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் செய்தல், இதெல்லாம் சுப விரயம் என்று பொருள். அந்த மாதிரி காரியங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை, எந்த செலவு நடக்காது. அதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்கிட்ட அப்படின்னா, பார்த்து ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களில் உங்களுக்கு அருமையான நாள் இப்பொழுது. கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் குரு 11ஆம் இடத்துல இருக்காங்க. ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். பரவாயில்ல. ராசியில் செவ்வாய் இருக்குது, ஆனால் செவ்வாய் பலமாக இல்லை, நீசம் அடைஞ்சிருக்கார். கடகராசி என்பவர்களுக்கும் நல்ல நாள். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. அஷ்டம சனி நடக்குது. பார்த்து கவனமாக நடந்துங்க. புதுசாக எதையும் செய்யாதீங்க. அன்பான சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்க. வேலை பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாகும். எல்லாருக்குமே நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்குவோம். பார்த்து எதுவாக சொந்தமாக தொழில் பண்ணாலும், இப்போ ஒரு கடை மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா வர்ற மக்கள்கிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மக்கள்கிட்ட கோபத்தை காட்டாதீங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அதை மக்கள்கிட்ட காட்டாதீங்க. அதனால் வியாபாரம் பாதிச்சிடும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பவர்களே அருமையான நாள். உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். நல்லதுன்னா என்னென்னையா நல்லது? அவங்க உங்களுக்கு தகுதிக்கு தேவையான நல்லதுகள், வேலை, வெளிநாட்டுக்கு போகுதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், குழந்தை பேரு, இப்படி எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு. அனைத்தும் நல்ல காரியங்கள் தான். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்கவுங்க தகுதிக்கு தக்கபடி நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களே அவங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 8ல் இருக்காங்க. ரொம்ப நேர்மையானவங்க நீங்கள். ஆனால் கரெக்டாக நடந்துக்குவோம். அஷ்டமத்து குரு, அதாவது புதுசாக எதையும் முதலீடு பண்ணாதீங்க, புதுசாக எதையும் செய்யாதீங்க. உங்களுக்கு ராகுவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்து ராகு நல்லது செய்யும், நிச்சயமாக நல்லது செய்யும், கவலைப்படாதீங்க. அடுத்து விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 7ல் இருக்கார். அருமையான நாள். ராசியை பார்க்குறாங்க. அதனால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். நல்லதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அது தனுசு ராசி என்பதில் திறமையானவர்கள் நீங்கள். உங்கள் திறமைக்கு இப்பொழுது நல்ல வாய்ப்புகள் இருக்குது. குரு 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சனி பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவான் 3ல் இருக்கார், ராகு பகவான் 4ல் இருக்கார். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய காலம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அது 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதனால் பார்த்து ஜாகிரதை நடந்து கொள்ளுங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து அவர் பயிற்சியாக போகிறார். சித்திரை மாத கடைசியாக 28ஆம் தேதி நம்ம பயிற்சியாகிறான்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆனால் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லது நடக்கும். கும்பராசி என்பவர்களே இன்று உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜென்மச்சனி இன்னும் கொஞ்ச நாளில் பயிற்சியாகி கழிவுக்கு போகிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இல்லை. அடுத்து வைகாசி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அருமையான நாள்.
குரு நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் உங்களுக்கு காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அதனால் கவனமாக ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பவர்களே, உங்களுக்கு வந்து அந்த ராசியில் ராகு இருக்கார். அது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராகு கேதெல்லாம் இருக்கக்கூடாது, குழப்பமான நிலை. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். இந்த குருவுடைய பார்வை வந்து பிரமாதமாக இருக்குது. அந்த 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. அதனால் நல்லதெல்லாம் நடக்கும், இதுவாக தான் நடக்கும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பதில் உங்களுக்கு 3 பேருக்கும் 7.5 சனி இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக சனிக்கிழமை ஒரு விரதம் பாருங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. எள்ளு சாதம் வைத்து காக்கைக்கு வைங்க. வன்னி மரம் கிடச்சுன்னா, வன்னி பத்திரம் கிடச்சுன்னா, வன்னி பத்திரத்தால் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். அதாவது இறைவனுக்கு வந்து சில யாவருக்குமா ஒரு பச்சிலைன்னு ஒரு இருக்குது. அது மாதிரி இறைவனுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பச்சிலையை நம்ம சாத்தினோம்னா அந்த இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதனால் சிவபெருமானுக்கு வந்து வில்வ பத்திரம், பெருமாளுக்கு வந்து துளசி, ஆஞ்சநேயருக்கு வந்து அருகம்பில்லு, சிவனுக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து வன்னி பத்திரம், துர்க்கைக்கும் முருகனுக்கும் சிவரளி புஷ்பம், இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு புஷ்பங்கள் இருக்கிறது. அந்த புஷ்பங்களை அவங்களுக்கு சாத்தினோம்னா அவங்க திருப்தி அடைவாங்க. அதனால் சனி பகவானுக்கு வந்து நமக்கு வன்னி பத்திரம். நான் ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்கேன், அதை எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க. சனி பகவான் வந்து தர்மவான், நீதிவான், தவறு செய்ய மாட்டார். அவருக்குன்னு ஒரு கட்டளை இறைவன் சர்வேஸ்வரன் ஏற்படுத்தியிருக்காரு. நீ 7.5 ஆண்டு காலம் எல்லா மக்களையும் நீ பிடிக்க தான் வேணும், பிடிச்சி அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்து, அப்போ தான் அவங்க வெளியில் வருவாங்க என்று சொல்லி ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணையை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் முடியும் போது ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போவார்னு ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அந்த கருத்து சரியா தவறா என்று நாம் அனுபவத்தில் பார்க்கணும். அனுபவிச்சா தான் அந்த வழி தெரியும் நமக்கு. அனுபவத்தில் பார்க்குற போது அது கொஞ்சம் சரியாக தான் இருக்கிறது. அந்த 7.5 சனி முடிகிற போது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுவார். இப்போ 7.5 சனி ஆரம்பிக்கிற போது செலவு எடுத்து விடுறாரு, அதுவும் சரியாக தான் இருக்குது. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம். எல்லாருக்கும் அவங்க தகுதிக்கு தக்கபடி ஒரு செலவை எடுத்து விடுறாரு. அந்த செலவு நல்ல செலவாக நடக்குது, நமக்கு தண்ட செலவுன்னு தெரியுது. ஆனால் அதை கொஞ்சம் ஒத்து நோக்கிறோம்னா அது வந்து சுபவரியமாக நடக்கும். அதனால் அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான இப்போ நமக்கு வந்து நம்ம நேற்று கன்னி ராசி வரை அவங்களுக்கு பார்த்தோம். இப்போ நமக்கு நேற்று பதிவு பண்ண நமக்கு வரல. அதனால் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகம் நல்ல கிரகம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்கிறது. அது வந்து எல்லாருக்கும் சுக்கிர தசை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, நிச்சயமாக இருக்காது. அதனால் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர தசை பிரமாதமாக இருக்கும். அதுவும் சின்ன வயசில் வரக்கூடாது. சின்ன வயசுனா எப்போ 17 வயசுக்குள்ளே வந்தால் குட்டி சுக்கிரன்னு பேர். குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது. நிறைய பெற்றோர்களை பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நான் என்னுடைய வயதுக்கு அனுபவிச்சிருக்கேன். அதனால் நானே அனுபவிச்சிருக்கேன் அந்த சுக்கிர தசையில். நல்ல வயதில் வந்து 50 வயசுக்குள்ளே ஆட்டி படைச்சி கொடுத்தேன். அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு சில சிரமங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த சுக்கிரன் வந்து கன்னியா லக்னத்துக்கு சுக்கிரன் 2 கூடியவர், 2 9 கூடியவர். அந்த திசை எப்போ வரணும் அப்படின்னா ஒரு 20 வயசில் வரணும். அது வந்துன்னா சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய வயது 40 வயது வரை ஒரு மனிதன் நல்ல நிலையில் வந்துடுவான். அதனால் கன்னியா லக்னத்துக்கு புதன், அந்த கன்னியா லக்னத்தில் புதன் வந்து 3 பலம் வருகிறார். ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இது மாதிரி வேறு எந்த கிரகங்களும் யாரும் எந்த கட்டத்திலையும் அமைவதில்லை. கன்னியில் வந்து புதன் வந்து சொந்த வீடு, அவருக்கு ஆட்சி வீடு, உச்சம் பெறுகிறாரு, மூல திரிகோணம் பெறுகிறார். கன்னியில் புதன் வந்துட்டால் அவருக்கு பலம் அதிகம். அப்படின்னால அடுத்து புதனும் அவருக்கு நல்ல பலனை தருவார். அடுத்து சுக்கிரனும் நல்லது செய்வார். அடுத்து 5 கூடிய சனி பகவானும் நல்லது செய்வார். ராகு கேது நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. புதன் வந்து யாரோடையும் பகிர்ச்சி இருக்கிறது இல்லை. அடுத்தபடியாக துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
உங்களுக்கு சனி பகவானும் புதன் பகவானும் தான் நல்லவங்க. லக்னாதிபதியான சுக்கிரனே 8ஆம் இடத்துக்கு அதிபதியார். அதனால் அவங்க அவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. சுக்கிரன் நல்லது நடக்காது, சுக்கிர தசை நல்லது பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 வீடு அவருக்கு 2 வீட்டுடைய பலனை அவர் செஞ்சாகணும். அதனால் அவங்களுக்கு யார் யோகம்னா சனி பகவானும் புதன் தான் அவங்களுக்கு யோகத்தை தருவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் பலம் இல்லை துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆகவே அவங்கவுங்க லக்னத்தில் போது என்னென்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கு தக்கபடி இப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு தசை நடக்குது அப்படின்னு செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 2-7 கூடையவன்னு பாவி அவன் நல்லது செய்ய மாட்டான். என்ன பண்ணுறது? அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கான் அப்படின்னா கடகத்தில் இருந்துட்டானா பிரச்சனை இல்லை, நீசம் பண்ணிட்டுவார். மகரத்தில் இருந்தானா உச்சம் பெற்றிருக்கான். விருச்சிகத்திலேயோ மேஷத்துலேயோ இருந்தானா ஆட்சி பெறான். செவ்வாய் ஆட்சி பெறக்கூடாது. ஆட்சி பெற்றால் நிறைய சிரமங்களை உண்டு பண்ணுவான். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த செவ்வாய்க்காக நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் நோன்பு இருந்து அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து வந்தால் நிறைய இருக்குது. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், மயில் விருத்தம், இப்படியெல்லாம் முருகனுடைய பாக்கள் பதிகங்கள் அருணகிரிநாதரை ஏற்றியிருக்கிறாங்க. அந்த பாக்கள் எல்லாம் அருமையான ஒரு பாக்கள். அதையெல்லாம் பாராயணம் செய்து நாம் இந்த இறைவனை வழிபட்டோமையானால் அதிலிருந்து அந்த சிரமத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம். அதுக்காக பரிகாரம் பண்ணால் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியுமான்னு சொல்ல முடியல, எனக்கு தெரியல எனக்கு. அதனால் பரிகாரங்களை முறையாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் யாரையும் குறை சொல்ல தவறாக நினைக்காதீங்க. எதை பண்ணாலும் முறையாக பண்ணால், முறையான மருந்து சாப்பிட்டா நோய் தீரும். மருத்துவர்கள்லாம் முறையாக வைத்தியம் பண்ணாங்கன்னா நோய் சீக்கிரமாக தீர்ந்துடும். அப்படிலாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, அவங்கவுங்க ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி, அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடரை அணுகி இந்த உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, இதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்ல பலன் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மன முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.